சங்கு 2 தாரை 1 நின்றூதும் திருக்கோயில் அறையினுள்ளே வடிவாக ஒரு பாதம் தாளவிட்டே மறுபாதம் தூக்கி நின்ற நிலையைக் கண்டோர் கடிதாக உடல் வருத்தி தவமே செய்து கண்மூடி கலங்குவார். சித்தர்களுடைய வாக்கு. சங்கு 2 தாரை 1. இந்த சங்கு 2 வழியாக சுவாசம் வாங்கலாம், தாரையின் வழியாகவும் சுவாசத்தை உள்ளெடுக்கலாம். அப்படி இருக்கிற இந்த சங்கை விட்டுட்டு தாரை வழியாக நின்று ஊதும் திருக்கோயில் அறையினுள்ளே நின்று இந்த ஊதக்கூடிய சங்கு ஊதக்கூடிய நின்று ஊதும் திருக்கோயில் அறையினுள்ளே வடிவாக ஒரு பாதம் தாழ விட்டே கண்டத்திற்கு கீழே உடலுக்கு மூலாதாரமாகிய கீழ் மூலத்துக்கு ஒரு பாதம் சுவாசத்தினுடைய கீழ்ப்பகுதி உடலுடைய மூலாதாரத்திற்கு சென்று சாந்தத்தை கொடுத்து மறுபாதம் தூக்கி நின்ற நிலையை கொண்டோர் சூக்குவமான இறைவனுடைய உயிரினுடைய தன்மையில் இறைவன் உணரக்கூடிய அந்த மேல் சுவாசம் தூக்கி நின்ற நிலையை கண்டுட்டா சங்கு 2 தாரை 1 நின்றூதும் திருக்கோயில் அறையின் உள்ளே வடிவாக ஒரு பாதம் தாழ விட்டே மறுபாதம் தூக்கி நின்ற நிலையை கண்டோன். தோளத்து மூலத்துக்கும் சூக்குமத்து மூலத்துக்கும் இந்த கீழும் மேலும் ஒரு சுவாசத்தில் அதை கண்டுட்டா கடிதாக உடல் வருத்தி தவமேற்றி கண்மூடி கலங்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு பெரியோர்கள் சொல்கிறார். ஆக சங்கை தவிர்த்து தாரை வழியாக கீழும் மேலும் கீழ் மூலத்திற்கும் மேல் மூலத்திலும் சாந்தத்தை உணரணுங்கிறதை அகத்திய பெருமான் நமக்கெல்லாம் எடுத்து சொல்கிறார்.